பாரதிய மஸ்தூர் சங்கம் சார்பில் புதிய 4 தொழிலாளர் சட்டக் குறியீடுகள் குறித்து விளக்க உரை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேசிய அமைப்புச் செயலாளர் சுரேந்திர ஜி, தென்பாரத அமைப்புச் செயலாளர் துரைராஜ் ஜி ஆகியோர் புதிய தொழிலாளர்கள் 4 சட்ட வரைவு தொகுப்பினை விரிவாக விளக்கி கூறினார்கள். இந்நிகழ்ச்சியில் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சென்னை, திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள் என 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இது குறித்து தென்பாரத அமைப்புச் செயலாளர் துரைராஜ் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது: மத்திய அரசால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிற 4 சட்ட தொகுப்புகள் சம்பந்தமாக, லேபர் கோட் சம்பந்தமாக பாரதிய மஸ்தூர் சங்கம் நாடு முழுவதும் இந்த மாதம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. அதன் சாதக பாதகங்கள் என்னவெல்லாம் என்பது, இதில் பாரதிய மஸ்தூர் சங்கத்தை பொறுத்தவரை மிக பெரும்பான்மையான அளவிற்கு சாதகமான அம்சங்கள் நிறைந்திருக்கிறது. எனவே இதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என பாரதிய மஸ்தூர் சங்கம் வலியுறுத்துகிறது. குறிப்பாக இந்த 4 சட்டங்கள், ஒன்று சமூக பாதுகாப்பு சட்டம், இரண்டாவதாக குறைந்தபட்ச ஊதிய சட்டம், மூன்றாவதாக தொழிலாளர் சட்டம் லேபர் கோட், நான்காவதாக ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட். அப்ப இந்த 4இல் முதல் 2ஐ உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என பாரதிய மஸ்தூர் சங்கம் தொடக்கம் முதலே வலியுறுத்தி வருகிறது. அடுத்த 3வது 4வதாக நான் சொன்ன லேபர் கோடும் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் சட்டத்தில் 24 மாற்றங்கள் அதில் தேவை என வலியுறுத்தி வருகிறது. 12 என. இதை பற்றி சுருக்கமாக சொல்வதெனில், 1998 நமது நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள், அன்று 44 தொழிலாளர் சட்டங்கள் இருந்தது. இதை தவிர ஒவ்வொரு மாநிலத்திலும் அங்கெல்லாம் ஏராளமான சட்டங்கள் வேறும் இருந்தது. எனவே இதையெல்லாம் தொகுத்து சுருக்கமாக தொழிலாளர்களுக்கு மத்தியில் வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் 2வது லேபர் கமிஷன் 1998 உருவாக்கப்பட்டது. அதில் பாரதிய மஸ்தூர் சங்கத்தை சார்ந்த அட்வொகேட் சஜிநாராயணனும் இருந்தார் அன்றைய தலைவராக. இவர்கள் 2011 இந்த செகண்ட் லேபர் கமிஷனர், 2வது தொழிலாளர் ஆணையத்தினுடைய அறிக்கையை சமர்ப்பித்தனர். அதற்கு சமர்ப்பிக்கும் போது அதற்கு பின்னால் 2014 இது சம்பந்தமான இந்த சட்டத்தை புதிதாக கொண்டு வருவதற்கான வேலைகளை அரசாங்கம் துவக்கிவிட்டது. 44 லேபர் கோட்டில் இருந்து அது 29 சட்டங்களாக அது மாற்றப்பட்டது. 2019 ஊதியம் சம்பந்தமான சட்டத்தை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. 2020 ஏனைய சட்டங்களையும் தாக்கல் செய்தது. இதில் 78 வருடங்களுக்கு பின்னால் தாக்கல் தொழிலாளர் சட்டங்களை பொறுத்தவரை, ஊதிய சட்டத்தை பொறுத்தவரை வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சட்டம் என பாரதிய மஸ்தூர் சங்கம் கருதுகிறது. அதே போலவே சமூக பாதுகாப்பு சட்டமும் புரட்சிகரமான ஒரு சட்டமாக கருதுகிறது. காரணம் என்னவெனில், இந்த சமூக பாதுகாப்பு சட்டம் இன்று ஒரு 7% தொழிலாளர்களுக்கு மட்டுமே சமூக பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வகையில் நம்ம நாட்டில் இருக்கிறது. ஏறத்தாழ 55 கோடி தொழிலாளர்கள் நிறைந்த அந்த நாட்டில் மற்ற ஏனைய தொழிலாளர்களுக்கு எந்த வகையிலும் இந்த சட்டத்தினுடைய பலன் கிடைக்காமல் இருக்கிறது. தற்போது இந்த சமூக பாதுகாப்பு சட்டம் வரும்போது இயற்கையாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைசி தொழிலாளிக்கும், அதாவது இந்த 55 கோடி தொழிலாளர்களுக்கும் இதனுடைய பலன் கிடைக்கும். 2வதாக குறைந்தபட்ச ஊதிய சட்டம். குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தில் நிறைய தற்போது
குளறுபடிகள் இருக்கிறது. ஒரே தொழில் ஒரே வேலையிலேயே வெவ்வேறு வகையான ஊதியங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் தவிர்த்து அகில இந்திய அடிப்படையில் ஒரே அளவில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற, சம்பளத்தை வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த ஊதிய சட்டமும் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் வருகிறது. இதை பாரதிய மருத்துவர் சங்கம் மனப்பூர்வமாக வரவேற்கிறது. அதே போலவே இந்த புதிதாக இந்த சமூக பாதுகாப்பு சட்டம் வரும்போது ஏராளமான தொழில்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தொழிலுமே சமூக பாதுகாப்பில் இருந்து, அதே மாதிரி எந்த தொழிலாளியும் சமூக பாதுகாப்பில் இருந்து வெளியேறாமல் அனைவரையும் உட்கொள்ளும் விதத்தில் அது கொண்டு வரப்படுகிறது. சில இடங்கள் மாத்திரம் இப்ப பிளான்டேஷன் எல்லாம் இருக்கிறது, தோட்ட தொழிலாளர்கள், அவர்கள் குறைந்தபட்சம் 10 ஊழியர்களோ அது அல்லது 5 ஹெக்டார் இருப்பின் அவர்கள் எல்லாருக்குமே இந்த சமூக பாதுகாப்பு சட்டத்தின் கீழ், இஎஸ்ஐயின் கீழ் அவர்கள் வருவார்கள். ஒரு ஹசார்டஸ் நேச்சர் என்று சொல்லக்கூடிய அபாயகரமான வேலைகளை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் ஒரு தொழிலாளி இருந்தாலும் அந்த தொழிலாளிக்கு இந்த சமூக பாதுகாப்பு சட்டம் பலன்கள் கிடைக்கும். தற்போது அது இல்லை. அது பெரிய ஒரு மாற்றம். நான் இன்னும் சொல்ல, மற்ற 2 சட்டங்களை பொறுத்தவரை பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்று கூறுவார்கள். அது பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வருகின்ற சமயத்தில் அந்த தொழிலாளிக்கு ரெகுலர் எம்ப்ளாயி, அதாவது நிரந்தர தொழிலாளிக்கு எவ்வளவு ஊதியம் கிடைக்குமோ அதே ஊதியம் இந்த தொழிலாளிக்கும் கிடைக்கும். ஆனால் அதில் சில முதலாளிகளால் தொழிலாளிகள் தவறாக வழிநடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதில் மாற்றம் வேண்டும் என்று பாரதிய மருத்துவர் சங்கம் கூறுகிறது. அதே போலவே வேறு இரு பிரிவுகளிலும் மாற்றங்கள் தேவை என பாரதிய மருத்துவர் சங்கம் கூறியிருக்கிறது. மொத்தத்தில் சொல்ல போனால் 1947-48 காலகட்டங்கள் வைஸ்ராயினுடைய காலகட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த தொழிலாளர் சட்டங்களுக்கு பின்னால் புரட்சிகரமான ஒரு மாற்றங்களை அடங்கிய சட்டங்களாக இந்த சட்ட தொகுப்புகள் உள்ளது. இதை நாடு முழுவதும் சொல்வதற்காக பாரதிய மருத்துவர் சங்கம் இந்த பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறது.